வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கடகலக்கு நண்பர்களுக்கு புதன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய, அதாவது ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் புதன் போயிட்டுருக்காரு. தனுசு ராசி பயணத்தை பற்றி பதிவு. இப்போ நமக்கு கடகத்திற்கு புதன் என்பவர் 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. தைரியம், தன்னம்பிக்கை, தகவல் தொடர்பு, நம்மளுடைய ஆழ்ந்த அறிவு, இவற்றையெல்லாம் குறிக்கிறது தான் 3ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது இடம் விட்டு இடம் போகிறது, செலவு பண்ணுறது, நம்மளுடைய தூக்கத்தையும் பிரயாணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆனால் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறது எங்கேன்னு பாருங்கள். நம்மளுடைய லக்னத்திலேயே ஆயில்யம் என்கின்ற நட்சத்திரமாகத்தான் புதனுடைய ஆற்றல் இருக்கிறது. 5ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை என்கின்ற புதனுடைய ஆற்றலும், 9ஆம் இடமான மீன ராசியில் ரேவதி என்கின்ற புதனுடைய ஆற்றலுமாக நம்முடைய அறிவு, செயல்திறன் மற்றும் நமக்கு இன்பங்கள், இன்ப நுகர்ச்சி, குழந்தைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்மளுடைய உயர்கல்வி, அதாவது ஆராய்ச்சி கல்வி, கன்சல்டிங், கமிஷன் வகை, இத்தனை பொட்டன்ஷியலாக அந்த புதன் வச்சுருக்கார். அப்போ இது எல்லாமே மூளை உழைப்பு சார்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம் பெற்ற புதனானவர் இப்போ தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்னா, அது 5ஆம் இடத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு கொஞ்சம் அலைச்சல்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகம், ஆராய்ச்சி கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பு, இதுக்கெல்லாம் ஒரு 75% மட்டும்தான் நன்மை பண்ணும். அப்புறம் கொஞ்சம் அது தடுத்துடும். ஒரு வளர்ச்சியை பார்த்து போகக்கூடிய நேரத்தில் அது தாமதப்படுத்தி விடும் அல்லது நிறுத்தி விடுங்கிறதான் அது குறிக்குது. அப்போ 5ஆம் இடம் அப்படின்றது நமக்கு குழந்தைகள், நம்ம கலைகள், நம்மளுடைய ஆசைகள், நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அதை டெவலப் பண்ணி தான் கொடுக்கும் நிச்சயமாக. ஆனால் இந்த கடகத்திற்கு அந்த 12ஆம் பாவம், 6ஆம் பாவம், இதெல்லாம் என்ன தொடர்பு அப்படின்னா வேலை சார்ந்த மாற்றங்கள். இப்போது நமக்கு புதன் கேது மாதிரி வேலை செய்கிறார். இவர் கேது நட்சத்திரத்தில் போயிட்டு கொஞ்ச நாள் சுக்கிர நட்சத்திரத்தில் போகிறார். அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பூராடத்தில் போவார். மறுபடியும் 14ஆம் தேதியே வக்கரகதி அடைஞ்சிடுறாரு. மறுபடியும் 16ஆம் தேதியே மறுபடியும் கேது நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அதனால் மெயினாக சுக்கிரன் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் டிசம்பர் 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறிடுறார். அப்புறம் 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிட்டு 7ஆம் தேதி மறுபடியும் மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு போயிடுறாரு. இவ்வளவு மாற்றங்களையும் வக்கரங்களையும் நிவர்த்திகளையும் வச்சிட்ருக்கிற புதன் கூட அடுத்து சூரியன், செவ்வாய், இவங்கெல்லாம் இது மிங்கிள் ஆவாங்க. அப்போ ஏன் இந்த புதனை இந்த டாப்பிக்கில் இவ்வளவு அலசுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சுய ஆற்றலையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய திறமையையும் இறையருள் அல்லது வில் பவர், இதையெல்லாம் வச்சிருக்கிறவர் தான் புதன். அப்படிப்பட்டவர் கேதுவாக செயல்பட போகிறார். இப்போ கேதுங்கிறவர் நமக்கு நட்சத்திர ரீதியாக நமக்கு பணம் கொடுக்கிறவர், உழைப்பை கொடுக்கிறவர், சொந்த தொழிலை கூட கொடுக்குறவர் அப்படிங்கிறது தான் கேதுவனுடைய கணக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய வழியாக புதன் பயணிக்கும்போது அப்போ அந்த பண வரவு, ஏற்றங்கள், ஒரு ப்ரொமோஷன் அல்லது நமக்கு தொழிலில் லாபம், தொழில் நல்லா இயங்கிறது, இதையெல்லாம் கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கேது நமக்கு எங்கே இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக வரும். அப்போ 6ஆம் இடம் என்கின்ற சர்வீஸ், வேலை அப்படிங்கிறதுக்கு அந்த 3ஆம் இடம் 10ஆம் இடமாக செயல்படுறதுனால அது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அது
ஒரு ஆக்டிவேட் ஆகும். நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்பதும் வீடு மாறுறது, இடம் மாறுறது, பிரயாணம் பண்ணுறது, ஒரு ஃபீல்டை விட்டு ஃபீல்டு மாறுறது, இதையெல்லாம் குறிக்கிற இடம்தான். அப்போ இது ஒரு வகையில் நமக்கு மாற்றங்களால் முன்னேற்றம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். இதே காலகட்டத்தில் நம்மளுடைய தொழில் ஸ்தானமான மேஷத்தில் குரு பகவான் இருக்கார் இல்லையா, 10ல் குரு இருக்கார். இப்போ வக்ரகதியில் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ புதனும் கேது நட்சத்திரத்தில் இருந்து குருவும் கேது நட்சத்திரத்தில் அஸ்வினியில் போகும்போது இந்த குருவுக்கும் புதனுக்கும் இடையில் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் இடையில் ஒரு நல்ல விளைவு, சுப விளைவாக கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு இந்த மாற்றங்களால் ஏற்றமும் வளர்ச்சியும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் குருவும் நமக்கு பாக்யாதிபதி, 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணும். 4, 8, 12 தொடர்புள்ள அதிகாரிகளாக வந்திருந்தால் அப்போ இந்த குருவுக்கும் புதனுக்கும் ஏற்படக்கூடிய கனெக்ஷன்னால் என்னாகும் அப்படின்னா, அந்த உயர்வு என்பது நமக்கு சாதகமாக இல்லாமல் போயிடும். அது நமது ஜனன ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். 8ஆம் 12ஆம் பாவ தொடர்புகள் இல்லாத கிரகமாக இருக்கும் பொழுது இந்த நான் சொல்கிற மாதிரி பதவி உயர்வு, ஒரு வேலையை ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆர்டர் நல்லா டெவலப் ஆகிறது. அதுலேயும் இதெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் குருவும் புதனும். போதனா மார்க்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் நடத்துறது, குழந்தைகள் நல பராமரிப்பு, ஸ்கூலு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், நீதித்துறை, ஃபைனான்ஸு, இத்தனைக்கும் இது டெவலப் பண்ணும். எல்லா விதமான ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அப்போ கேது நட்சத்திரம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு என்ன சொல்ல வைக்குது அப்படின்னா, நமக்கு கேது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்டவராக இல்லாமல் இருந்தாலே போதும். இப்போ அவர் இந்த 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன வேறு நல்ல பலன் அப்படின்னா, நமக்கு உடல் உபாதைகள் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸ் கிடைச்சி அந்த ரிலீஃப் கிடைக்கும். நோயிலிருந்து விடுபடுதல் அப்படின்ற ஒரு நல்ல காரியம் நடக்கும். இன்னும் மற்றும் வெளி உலகம் சார்ந்த விஷயங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள், கடன் சார்ந்த வழக்குகள் மற்றும் வேறு விதமான வேலை சார்ந்த வழக்குகளில் இருந்தும் இது விடுபட்டு கொடுக்கும். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம வேலை, சர்வீஸு அப்படின்னு எடுக்கும் பொழுது வேலையில் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். சேஞ்சப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சூழல் அங்கே க்ரியேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் அடுத்து மாறிக்கலாம். பட் அதனால் ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலை விட நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம், மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், அடுத்தவங்களை வேலை வாங்குகிறோம் மற்றும் கருவிகளை பயன்படுத்துகிறோம், தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இந்த கன்சல்டிங் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ இது பெஸ்ட்டாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த இதில் இந்த இதில் கொஞ்சம் தேக்க நிலை இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது உற்பத்தி ஸ்தாய்க்கு தடை பண்ணுறது, அந்த உற்பத்தியை தடுக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அதனால் இந்த ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்கள், குரு, புதன், கேது தொடர்புகள் இருக்கும்போது இதனுடைய ஒரு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.